கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். फिर से आपसे मिलने के लिए बहुत खुशी हो रहा है मुझे। இன்னைக்கு நம்ம நம்பர்ஸை பற்றி பார்க்க போறோம். आज हम गिनती के बारे में देखेंगे। 1 ல இருந்து 10 வரைக்கும் பார்க்க போறோம். 1 से 10 तक देखेंगे। ஹீப்ரூல எப்படி சொல்வாங்க, इब्रानी भाषा में कैसे बोलते हैं, அதுக்கு ஒவ்வொரு உதாரணத்தோடு நம்ம பார்க்க போறோம். उसे एक एक उदाहरण के साथ देखेंगे। முதலாவது நம்பர் 1. पहला नंबर 1, இந்த 1க்கு எபிரேய மொழியில ये एक को हिब्रू भाषा में எக்காத் அப்படின்னு சொல்லுவாங்க. एखाद ऐसा कहते हैं। எக்காத் அப்படின்னா 1. एखाद का मतलब एक है। அதுல 3 எழுத்து வரும். उसमें 3 अक्षर है। ஆலஃப் வரும், एलेफ है, ஹெத், खेत அப்புறம் தாலெத். और फिर दैलत। இந்த 3 எழுத்து சேர்ந்தது தான் எக்காத். ये तीनों मिलाकर उसे एखाद कहते हैं। இப்போ எக்காத் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? एखाद बोलने पे अभी आपको क्या याद आता है? ஒரே தேவன். एक परमेश्वर। ஒரே தேவனுக்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்கன்னா, एक परमेश्वर को हिब्रू में क्या कहते हैं? எக்காத் எலோஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. एखाद एलोहिम ऐसा कहते हैं। இந்த எலோஹிம் அப்படிங்கிற இந்த வார்த்தை, अब ये एलोहिम ये जो शब्द है, அந்த வார்த்தையில நிறைய டிபேட் உண்டு. उस शब्द में बहुत डिबेट है। இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, और बहुत लोगों ने मुझसे पूछा था இந்த எலோஹிம் பற்றி இன்னும் விளக்கமா சொல்லுங்கன்ட்டு. ये एलोहिम के बारे में और समझाइए। இது சிங்குலரா அல்லாட்டி ப்ளூரலா, ये एक वचन है क्या, बहुवचन है क्या? இத பற்றி நீங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க. इस कार्य के बारे में आपने मुझसे पूछा था। நான் கண்டிப்பா எல்லா உதாரணத்தோட நான் உங்களுக்கு சொல்லுவேன். मैं जरूर बहुत सारे उदाहरण के साथ आपको बताऊंगा। இப்போ நம்பர் 1க்கு என்ன சொல்வாங்க? अब ये नंबर 1 को क्या कहेंगे? எக்காத் அப்படின்னு சொல்லுவாங்க. एखाद कहेंगे। அடுத்தது நம்பர் 2. अभी नंबर 2 के बारे में देखेंगे। நம்பர் 2க்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க? नंबर 2 को हिब्रू में क्या कहेंगे? ஷெனாயிம். शनाइम। ஷெனாயிம் அப்படின்னா शनाइम का क्या अर्थ है? அதுக்கு நம்பர் 2. उसको नंबर 2 बोलेंगे। இப்போ இந்த 2க்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். अब ये 2 के लिए उदाहरण देखेंगे। 2 சாட்சிகள். 2 गवाहियां। இந்த 2 சாட்சிகளுக்கு ஹீப்ரூல எப்படி சொல்வீங்க? 2 गवाहियों को हम इब्रानी भाषा में क्या कहेंगे? ஷெனாயிம் எடிம். शनाइम एडिम ऐसा कहेंगे। எட் அப்படின்னா சாட்சி, एड का अर्थ है गवाही, எடிம் அப்படின்னு சொன்னா एडिम का अर्थ है அது சாட்சிகள். गवाहियां। ஸோ ஷெனாயிம் எடிம், शनाइम एडिम, இதுக்கு இதுக்கு அர்த்தம் என்ன? इसका क्या अर्थ है? 2 சாட்சிகள். 2 गवाहियां। ஸோ இப்படி அடுத்தது நம்ம பார்க்கலாம். अभी अगला कार्य देखेंगे। நம்பர் 3. नंबर 3। 3க்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்க? नंबर 3 को इब्रानी भाषा में क्या कहेंगे? ஷ்லோஷா. श्लोशा। ஷ்லோஷா அப்படின்னா 3. श्लोशा का मतलब है 3। அதுல மொத்தம் 5 எழுத்து வரும். उसमें 3 अक्षर है। ஷின் லாமெட், शिन लैमेड, வாவ், वाव, ஷின் ஹே. शिन है। இந்த 5 எழுத்து சேர்ந்தது தான் ये पांचों अक्षर मिलाकर ही அத ஷ்லோஷா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे श्लोशा कहते हैं। சோ நம்பர் 3க்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். अब ये 3 के लिए हम उदाहरण देखेंगे। நோவாக்கு எத்தனை பிள்ளைகள்? नोआ के कितने बच्चे थे? நோவாக்கு எத்தனை பிள்ளைகள்? नोआ के कितने पुत्र थे? 3 பிள்ளைகள். 3 पुत्र थे। அதாவது ஹீப்ரூல என்ன சொல்வாங்க அப்படின்னா, इसका मतलब इब्रानी भाषा में हम कैसे कहेंगे? 3 பிள்ளைகளுக்கு என்ன சொல்வாங்க? 3 पुत्र के लिए कैसे कहेंगे? ஷெலோஷா பெனிம். शेलोशा बेनिम। ஷெலோஷா பெனிம் அப்படின்னா, शेलोशा बेनिम का अर्थ है, ஷெலோஷானா 3, शेलोशा का मतलब है 3, பெனிம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள். बेनिम का अर्थ है बच्चे। சோ நோவாக்கு 3 பிள்ளைகள். नोआ के 3 बच्चे थे। அது ஸ்லோஷா பெனிம். उसको स्लोशा बेनिम कहेंगे। அடுத்தது நம்பர் 4. और अगला है नंबर 4। 4க்கு ஹீப்ரூல என்ன சொல்வாங்கன்னா, 4 को इब्रानी भाषा में कहेंगे அரபா. अरबा। அரபா அப்படின்னு சொன்னா अरबा का मतलब है, அதுக்கு 4. उसको 4 कहते हैं। அதுலயும் 5 எழுத்து வரும். उसमें भी 5 अक्षर है। ஆலஃப், ரேஷ், பெத், एलेफ, रेश, बेत, ஆயின், ஹே. आइन है। இந்த 5 எழுத்து சேர்ந்தது தான் ये 5 अक्षर मिलाकर ही இது அர்பான்னு சொல்லுவாங்க. इसे अरबा कहते हैं। நீங்க அடிக்கடி கவனிச்சிருப்பீங்க, आपने बहुत बार देखा रहेगा, நான் எப்பவுமே இந்த ஸ்பெல்லிங் சொல்வது உண்டு. मैं हमेशा ये स्पेलिंग बोलता हूँ। எதுக்கு அந்த ஸ்பெல்லிங் நான் சொல்றேன்னா, क्यों मैं ऐसा कहता हूँ? அந்த ஸ்பெல்லிங்ல தான் டீகோடிங்கே இருக்குது. क्योंकि उस स्पेलिंग के अंदर ही डिकोडिंग है। இன்னைக்கு நம்ம எந்த டீகோடிங் பார்க்கல. आज हम कोई डिकोडिंग नहीं देखेंगे। இன்னைக்கு நம்பர்ஸ் பத்தி மட்டும் தான் பார்க்கோம். आज सिर्फ गिनती के बारे में देखेंगे। சோ நம்பர் 4க்கு इसलिए नंबर 4 के लिए அர்பா. अरबा। இப்போ அர்பாக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கொடுக்க விரும்புறேன். अभी अरबा के लिए एक अद्भुत एक
उदाहरण देना चाहता हूँ। எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல एजेकियल नबी के पुस्तक में एक उदाहरण देना चाहता हूँ। அதுல 4 ஜீவன்களை பற்றி எழுதி இருக்குது. उसमें 4 प्राणी के बारे में लिखा है। அந்த 4 ஜீவன்கள் என்ன சொல்வாங்கன்னா उस 4 प्राणियों को क्या कहेंगे? அர்பா, अरबा, காயோத். खायोत। சோ இப்படி அதனுடைய உதாரணங்கள். तो ये उन सब के उदाहरण हैं। சோ இப்படி ஒவ்வொரு உதாரணமா நம்ம பார்க்கலாம். ऐसे एक एक उदाहरण हम देखेंगे। அடுத்தது நம்பர் 5. अगला नंबर है 5। 5க்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க? 5 को हिब्रू में कैसे कहेंगे? காமிஷா. खामिशा। காமிஷா அப்படினா 5. खामिशा का मतलब है 5। அதுல 4 எழுத்து உண்டு. उसमें 4 अक्षर है। ஒன்னு ஹெத், एक है खेत, அப்புறம் மெம், फिर है मेम, அப்புறம் ஷின், फिर है शिन, அப்புறம் ஹே. फिर है हे। இந்த 4 எழுத்து சேர்ந்ததுதான் ये चारों मिलाकर ही காமிஷா. खामिशा कहेंगे। இப்ப 5க்கு ஏதாவது ஒரு உங்க ஞாபகம் வருதா? अब ये 5 के लिए आपको कुछ याद आ रहा है क्या? தாவீது என்ன செய்தான்? दावीद ने क्या किया? 5 கல்ல எடுத்தான். 5 वो पत्थरों को लिया। கல்லுக்கு ஹீப்ருல என்ன சொல்வீங்க? पत्थरों को इब्रानी भाषा में क्या कहेंगे? அத எபன் அப்படினு சொல்வீங்க. उसे येबेन कहेंगे। சோ 5 கல்ல எடுத்தான் அப்படினா तो 5 पत्थर लिया तो அப்ப அதுக்கு ஹீப்ருல எப்படி சொல்வீங்க? तो उसको इब्रानी भाषा में कैसे कहेंगे? காமிஷா, खामिशा, எபானிம். एबानिम। எபானிம் அப்படிங்கறது சொல்லலாம். एबानिम ऐसा कह सकते हैं, அல்லட்டி அவானிம் அப்படினு சொல்லலாம். नहीं तो अवानिम भी कह सकते हैं। இப்போ உள்ள காலத்துல अभी के टाइम में அது அவானிம் அப்படினு சொல்லுவாங்க. उसे अवानिम कहते हैं, ஆனா நீங்க எபானிம்ட்டே சொல்லி பழகுங்க. पर आप एबानिम ही बोल के सीखिए। சோ தாவீது எத்தனை கல்ல எடுத்தான்? तो दावीद ने कितने पत्थर उठाए? அவன் காமிஷா, எபானிம், उसने खामिशा, एबानिम 5 கற்கள் எடுத்தான். 5 पत्थरों को लिया। சோ இப்படி 1ல இருந்து 5 எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். तो अभी 1 से 5 तक हमने एग्जाम्पल्स देखे। அடுத்தது 6. अब ये छठवा, 6வது நம்பர் ஹீப்ரு என்ன சொல்வீங்க? छठवें नंबर को इब्रानी भाषा में कैसे कहेंगे? 6வது நம்பருக்கு ஹீப்ருல ஷிஷா. छठे नंबर को इब्रानी भाषा में शिशा कहेंगे। ஷிஷா அப்படினா शिशा का मतलब है நம்பர் 6. नंबर 6। அதுல 3 எழுத்தா இருக்குது. उसमें सिर्फ 3 ही अक्षर है। 2 ஷின் இருக்குது, 2 शिन है அடுத்தது ஹே இருக்குது. और फिर हे है। இந்த 3 சேர்ந்ததுதான் ये तीनों मिलाकर ही ஷிஷா. शिशा कहेंगे। ஷிஷானா 6. शिशा का मतलब है 6। இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், अब आपको पता रहेगा, மெனோரால मेनोरा में ஒரு ஸ்டெம் உண்டு, एक स्टेम है அப்புறம் 6 பிரான்ச் இருக்கும். और फिर 6 ब्रांच है। எத்தனை பிரான்ச் இருக்குது? कितने ब्रांच है? 6 பிரான்ச். 6 ब्रांच है। சோ இந்த 6க்கு என்ன சொல்வீங்க? तो ये 6 को आप क्या कहेंगे? ஷிஷான் சொல்வீங்க. शिशा कहेंगे। இந்த பிரான்ச்சஸ்க்கு ये ब्रांचेस को கானிம். खानिम कहेंगे। கானிம் அப்படினா खानिम का अर्थ है அது பிரான்ச்சஸ். वो है ब्रांचेस। அப்ப 6 பிரான்ச்சஸ்க்கு என்ன சொல்வீங்க? तो आप 6 ब्रांचेस को क्या कहेंगे? ஷிஷா, கானிம். शिशा, खानिम। இந்த 2 எழுத்து சேர்ந்த 2 வார்த்தை சேர்ந்ததுதான் ये 2 शब्द मिलाकर ही இந்த 6 பிரான்ச் வரும். ये 6 ब्रांच ऐसा आएगा। ஷிஷா, கானிம். शिशा, खानिम। ஒரே ஒரு பிரான்ச் இருந்துன்னு வைங்க, एक ही ब्रांच रहा होता அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? तो आप क्या कहना चाहिए? நம்பர் 1க்கு என்ன சொல்லணும்? नंबर 1 के लिए क्या कहना है? எக்காதுன்னு சொல்லணும். एकाद कहना है। இப்போ பிரான்ச் ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது. अभी सिर्फ एक ही ब्रांच है। அப்ப கானே. तो खाने, கானே அப்படினா खाने का अर्थ है ஒரு சிங்குலர் பிரான்ச். एक सिंगल ब्रांच। நிறைய பிரான்ச் இருக்கும்போது जब ज्यादा ब्रांच होगा அத கானிம். उसे खानिम அப்ப कहेंगे। 6 பிரான்ச் இருந்தால் तो अगर 6 ब्रांच है அப்ப ஷிஷா, கானிம். तो शिशा, खानिम। இப்ப அடுத்த நம்பர் பார்க்கலாம். अभी अगला नंबर देखेंगे। அடுத்தது 7. अगला है 7वां। இந்த 7வது நம்பரை ये 7वें नंबर में எபிரே மொழியில इब्रानी भाषा में சிவா அப்படினு சொல்வாங்க. शिवा कहेंगे। அத இன்னும் பழைய ஹீப்ருல பாத்தீங்கன்னா और अगर पुराने हिब्रू में देखेंगे அத ஷீபா அப்படினு சொல்வாங்க. उसे शीबा कहेंगे। ஷீபா அப்படிங்கற வார்த்தை உங்களுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. शीबा ये शब्द आपने बहुत सुना रहेगा। ஷீபா நாட்டு ராணி. शीबा देश की रानी। சோ இந்த ராணி பட்டியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. तो ये रानी के बारे में आपने सुना रहेगा। ஷீபா பட்டி நிறைய இருக்குது. शीबा के बारे में बहुत है। என்னோட யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னா हमारे YouTube में आप देखोगे तो நம்பர் 7 பத்தி நிறைய கொடுத்திருப்பேன். नंबर 7 के बारे में बहुत दिया है। அது நீங்க தொடர்ந்து நீங்க படிச்சு ஸ்டடி பண்ணி பாருங்க. उसे आप और पढ़कर देखिए, அது உங்க பைபிள் ஸ்டடிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். वो आपके बाइबल स्टडी के लिए बहुत उपयोग में रहेगा। இப்போ இத சிவா அப்படினு சொல்லலாம். अब इसे शिवा भी कह सकते हैं। அத நீங்க ஷீபா அப்படினு சொல்லலாம். उसे आप शीबा भी कह सकते हैं। ஷீபானா என்னது? शिवा का क्या अर्थ है? நம்பர் 7. नंबर 7। நம்பர் 7னா என்ன ஞாபகம் இருக்குது? नंबर 7 मतलब आपको क्या याद रखना है? யெகோஷுவாவுடைய கையில
यहोशुआ के हाथ में, அதுல அவருடைய கை வலது கையில उनके दाहिने हाथ में 7 நட்சத்திரங்கள் இருக்குது. 7 तारे हैं। இந்த 7 நட்சத்திரத்தை ये 7 तारों को இது எப்படி சொல்வாங்க? कैसे कहेंगे? ஷீபா शीबा கோகாயிம். खोखाइम, ஷீபா கோகாயிம். शीबा खोखाइम। ஆனா அது இப்போ சொல்லும்போது, और उसे अब बोलेंगे तो, இப்போ மாடர்ன் வேர்ல்ட்ல சொல்லும்போது ये मॉडर्न वर्ल्ड में बोलेंगे तो ஷீவா கோகாயிம். शिवा खोकाइम। கோகாயிம் அப்படின்னு சொன்னா खोकाइम का अर्थ है அது ஸ்டார்ஸ்னு சொல்லி அர்த்தம். उसे तारे ऐसा कहेंगे, ஆனா ஷிவா அப்படின்னு சொன்னா पर शिवा ऐसा कहेंगे तो, அல்லது ஷீபா அப்படின்னு சொன்னா या शीबा कहेंगे तो நம்பர் 7. वो है नंबर 7। இப்போ நம்பர் 8 பத்தி பார்க்கலாம். अभी नंबर 8 के बारे में இந்த देखेंगे। நம்பர் 8 என்ன சொல்வாங்கன்னா, अब ये नंबर 8 को क्या कहेंगे? ஷிமோனே. शिमोने, ஷிமோனே. शिमोने। ஷிமோனே அப்படின்னு சொன்னா 8. शिमोने का मतलब है 8। அதுலயும் 5 எழுத்து இருக்குது. उसमें भी 5 अक्षर है। அதுல ஷின் மெம், उसमें शिन मेम, அப்புறம் வாவ், और फिर वाव, அப்புறம் நூன் ஹே. और फिर नून है। இந்த 5 எழுத்து சேர்ந்தது தான் ये 5 अक्षर मिलाकर ही ஷிமோனே. शिमोने है। ஷிமோனேன்னு சொன்னா 8. शिमोने बोलेंगे तो 8 है। இப்போ ஷிமோனே 8 வருஷம் அப்படின்னு சொல்லணும் வைங்க. अभी अगर 8 वर्ष ऐसा कहना है तो, 8 வருஷம் சொல்லணும்னா 8 वर्ष कहना है तो 8க்கு என்னது? 8 के लिए क्या है? ஷிமோனே. शिमोने। வருஷத்துக்கு वर्ष के लिए அத ஷானிம். उसे शानिम कहेंगे। ஷானிம் அப்படின்னு சொன்னா शानिम कहेंगे तो வருஷங்கள். कई साल। அதாவது 8 வருஷங்கள் அப்படின்னு சொன்னா उसका मतलब 7 8 बरस. 8 बरस ऐसा कहेंगे तो அது ஹீப்ரு எப்படி சொல்வீங்க? उसे इब्रानी भाषा में कैसे कहेंगे? ஷிமோனே शिमोने ஷானிம். शानिम, அதுதான் 8 வருஷம். उसे ही 8 वर्ष कहेंगे। இப்ப அடுத்தது 9 பார்க்கலாம். अभी 9 को देखेंगे। 9க்கு எபிரேய மொழியில 9 को इब्रानी भाषा में அத திஷா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे तिशा कहेंगे। திஷாங்கிற வார்த்தையில तिशा ये शब्द में அதுல 4 எழுத்து இருக்குது. उसमें 4 अक्षर है। முதல்ல தாவ், पहले ताव, அப்புறம் ஷின், फिर शिन, அப்புறம் ஆயின், फिर आइन, அப்புறம் ஹே. फिर हे। இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ये 4 अक्षर मिलाकर ही அத திஷா அப்படின்னு சொல்லுவாங்க. उसे तिशा कहेंगे। திஷானா என்னது? तिशा का क्या अर्थ है? நம்பர் 9. नंबर 9। 9க்கு திஷா. 9 के लिए तिशा। இப்போ 9 காளை அப்படின்னு சொல்லணும். 9 बैल अभी ऐसा कहना है। 9 காளைக்கு 9 बैल के लिए 9 காளைகள். 9 बैल। அந்த 9 காளைக்கு ஹீப்ருல என்ன சொல்வாங்க? ये 9 बैल को इब्रानी भाषा में कैसे कहेंगे? நம்பர் 9க்கு திஷா. नंबर 9 को तिशा। அது காளைகள் அப்படின்னு வரும்போது जब अनेक बैल ऐसा आएगा அத பாரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे पारिम कहेंगे। ஒரு காளைக்கு एक बैल के लिए அத பாருன்னு சொல்லுவாங்க. उसे पार कहेंगे। நிறைய காளை இருந்துச்சுன்னா और अनेक बैल के लिए அத பாரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे पारिम कहेंगे। இங்க 9 காளை. यहाँ पे 9 बैल हैं। அந்த 9 காளைக்கு என்ன சொல்வீங்க? ये 9 बैल के लिए आप क्या कहेंगे? திஷா பாரிம். तिशा पारिम। திஷா பாரிம் அப்படின்னா तिशा पारिम का अर्थ है 9 காளை. 9 बैल। ஹalleluya. हालेलुया। 9 காளை. 9 बैल। அடுத்த எழுத்து பார்க்கலாம். अगला ये नंबर को देखेंगे। அடுத்த நம்பர் 10. अगला नंबर है 10। அந்த நம்பர் 10க்கு எபிரேய மொழியில 10 इसको इब्रानी भाषा में ஆசரா. आसरा कहेंगे। ஆசரா அப்படின்னா आसरा का நம்பர் 10. नंबर 10 है। ஆசரா. आसरा। ஆஷா கிடையாது. श नहीं, அது ச. वो है स। ஆசரா. आसरा। ஆசரா அப்படின்னு சொன்னா आसरा का मतलब है நம்பர் 10. नंबर 10। நம்பர் 10 உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? नंबर 10 आपको क्या याद आता है? எலியேசர் ரெபேக்காவை கூட்டு வரும்போது एलिएजर जब रेबेका को लेके आ रहा था, அவன் எத்தனை ஒட்டகத்தை கூட்டு போனா? वो कितने ऊंट को लेके गया था? 10 ஒட்டகத்தை கொண்டு போனா. 10 ऊंट को लेके गया था वो। 10 ஒட்டகத்துக்கு 10 ऊंट के लिए அது ஹீப்ரு என்ன சொல்வீங்க? उसे इब्रानी भाषा में कैसे कहेंगे? 10க்கு என்ன சொல்லணும்? 10 के लिए क्या कहेंगे? ஆசரா. आसरा। அப்புறம் ஒட்டகத்துக்கு என்ன சொல்லுவாங்க? और फिर ऊंट के लिए क्या कहेंगे? ஒரே ஒரு ஒட்டகம் இருந்துன்னு வைங்க, एक ऊंट रहा तो அத கமால். उसे गमाल कहेंगे। கமால் அப்படின்னா ஒட்டகம். गमाल का मतलब है ऊंट। நிறைய ஒட்டகங்கள் இருந்துச்சுன்னா अगर ज्यादा ऊंट है तो கமாலிம்.
गमालिम। அப்போ 10 ஒட்டகத்துக்கு என்ன சொல்வீங்க? तो 10 ऊँट के लिए क्या कहेंगे? ஆசரா கமாலிம். आसरा गमालिम। சோ ஆசரா கமாலிம் तो आसरा गमालिम இதான் நம்பர் 10. ये है नंबर 10। சோ நம்பர் 1ல இருந்து 10 வரைக்கும் பார்த்தோம். तो नंबर 1 से 10 तक हमने देखा। அதை எழுதி எழுதி பாருங்க. उसे लिख लिख कर देखिए। அதனுடைய ஸ்பெல்லிங்க மனப்பாடம் பண்ணுங்க. उसकी स्पेलिंग को याद कीजिए। டீகோடிங்ல डिकोडिंग में அந்த ஸ்பெல்லிங் தான் ரொம்ப முக்கியம். ये स्पेलिंग ही बहुत मुख्य है। நம்ம டீகோடிங் அதாவது டீகோடிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். हम डिकोडिंग को ही देख रहे हैं। ஹீப்ரு டீகோடிங் ரொம்ப முக்கியமானது. हीब्रू डिकोडिंग बहुत मुख्य है। இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா, आज बहुत लोग कहेंगे எதுக்கு டீகோடிங் படிக்கணும்? क्यों डिकोडिंग पढ़ना है? ஹீப்ரு டீகோடிங்ல உங்களுக்கு என்ன புரியும்னா, हिब्रू डिकोडिंग के अंदर आपको क्या समझेगा? உங்களை தெளிவுபடுத்தும். आपको सही करता है। நீங்க வந்து ஒரு கற்பனையில நீங்க ஏதாவது சொல்லுவீங்க. आप कुछ सोच में कुछ कहेंगे, ஆனா ஹீப்ரு டீகோடிங்ல पर हिब्रू डिकोडिंग के अंदर இதுதான் கரெக்ட்னு சொல்லி தெளிவுபடுத்தி காமிக்கும். यही सही है ऐसा दिखाता है वो। அதுதான் ஹீப்ரு டீகோடிங். वही हिब्रू डिकोडिंग है। அதனால நிறைய பேருக்கு கற்றுக் கொடுங்க. इसीलिए बहुत लोग को सिखाइए। நீங்க மட்டும் படிச்சா போதாது. आप बस पढ़ेंगे काफी नहीं, நீங்க படிங்க. आप पढ़िए, உங்க குடும்பத்தோட படிங்க. आपके परिवार के साथ पढ़िए, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. पर दूसरे लोगों को भी सिखाइए, மற்றவங்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. दूसरे लोगों को भी बताइए, அவங்களும் கற்றுக்கொள்ளட்டும். वो भी सीखने के लिए आने दीजिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करे। ஆமென். आमीन।